அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாரம்பரியம் காக்கும் உணவுகள் என்றும் சிறந்தவை. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சத்தும் சுவையும் நிறைந்த சக்கரவள்ளி கிழங்கு ரெசிபி தாங்க. அது உடலுக்கு ரொம்ப நல்ல நார் சத்தும் இயற்கை இனிப்பும் சக்தியும் தரும். இது ஒரு சூப்பரான உணவு. இந்த ரெசிபி வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்க கழுவிட்டு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு வெந்ததுக்கப்புறம் அதை தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துப்போம். தண்ணி வடிகட்டினதுக்கு அதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு அதுமாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா இதை கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிப்போம். இப்போது கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். இது நல்லா வதங்கணும். இப்போப்பா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணிப்போம். இப்போ இது ஒரு 2 வாட்டி பெரட்டி எடுத்துப்போம். இது கூடவே நம்ம அரை மூடி தேங்காய் துருவி ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் 2 வாட்டி திருப்பி எடுத்துப்போம். இப்போது சூப்பரான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு ரெசிபி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.